சார், தொடர்ந்து மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி வலியுறுத்தி வர்றீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை எப்படி பாக்குறீங்க? அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், மாநில அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இந்தியன் சென்சஸ் ஆக்ட் படி மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அது அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். இது சர்வே, அது சென்சஸ், இது சர்வே. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அதுல ஒவ்வொரு ஜாதியினுடைய எண்ணிக்கையை தான் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அது போதுமானது கிடையாது. இப்போ ஒரு மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா எத்தனை மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா மத்திய அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்புல வரும். ஆனா நமக்கு தேவை என்னன்னா அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்க இடஒதுக்கீடு கிடைச்சி முன்னேறி இருக்கிறாங்களா, எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க, எத்தனை பேர் முன்னேறல, அந்த சமூக பிந்தங்க நிலை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாநில அரசு சர்வே எடுக்கணும். அதான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இந்த சர்வே பீகார் மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேவை பீகார் உயர்நீதிமன்றம் தடை செய்யல, உச்சநீதிமன்றமும் தடை செய்யல. அப்போ அது பீகார் மாநில அரசு சர்வே எடுத்து அது செல்லும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் நாங்களும் கேட்கிறோம். நீங்க எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியறதுக்கு உங்க முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லையா? மத்திய அரசு தான் சொல்ற முதலமைச்சர் மத்திய அரசு எடுத்தாலும் எண்ணிக்கையில் தான் எடுப்பாங்க தவிர அவங்களுடைய சமூக பிந்தங்க நிலையை எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி உள்ளாட்சி மன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. என்னத்துக்கு? எதுவுனா சர்வே எடுக்கலாம். எத்தனை ஜாதி இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, இல்ல குழா தண்ணி இருக்குதா, சுற்றுச்சூழல் இருக்கு, எந்த சர்வேனா எடுக்கலாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி. இது சட்டத்தில் இடம்பெறும். அப்போ எடுத்தாதான் உண்மையான சமூக நீதி நீங்க நிலைநாட்ட முடியும். இல்ல நாங்க எடுக்க மாட்டோம்னா இது வேணுமே. முதலமைச்சருக்கும் தெரியும், இவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனா வேணுமே எடுக்க மாட்டாங்க, அரசியல்காரத்துக்காக எடுக்க மாட்டாங்க. 2008 அந்த புள்ளி விவர சட்டத்தின் மேல இந்த தகவலை திரட்டி இடஒதுக்கீடு வழங்கினால் ஒருவேளை நீதிமன்றத்தில் அந்த சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மத்திய அரசுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பை வச்சுதான் இடஒதுக்கீடு வழங்க முடியுங்கிற மாதிரி முதலமைச்சர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. சரி, நீங்க நீதிமன்றம் தடை செய்ய வாய்ப்பு தானே இருக்கு, எடுக்கிறதுக்கு தடை பண்ண மாட்டாங்கல்ல? ஏன் எடுத்து நீங்க எந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அக்கறை இல்லையா? சமூக நீதி பத்தி பேசுறீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அனுபவிச்சிருக்கீங்க. எத்தனை சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியுது உங்களுக்கு மனசு இல்லையா? ஆர்வம் இல்லையா? சர்வே எடுத்தா தானே எந்த சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்கு, ரொம்ப மோசமா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மத்திய அரசு எடுத்த கணக்கெடுப்புல அதெல்லாம் வர தெரியாது. நீங்க எடுங்க. நீதிமன்றம் தடை பண்றாங்க பண்ணலாம், அதுக்கு அடுத்தது நீங்க எடுத்துங்க, உங்க கடமையை நீங்க நிலைநாட்டுங்க. பீகார்ல அவங்க கடமை செஞ்சிருக்கிறாங்க, ஆந்திராவில் செஞ்சுட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் செஞ்சுட்டு இருக்காங்க, தெலுங்கானாவில் செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரிசா மாநிலத்தில் எல்லாமே செய்யறாங்க. நீங்க மட்டும் ஏன் நீங்க தயங்குறீங்க? என்ன தயக்கம் உங்களுக்கு? அமைச்சர் சிவசங்கர் பாமக மேல இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக பல விமர்சனங்களை வச்சிருக்காரு. விவாதத்துக்கு தயாரான நேரடி அழைப்பு விடுத்திருக்காரு. இதை பத்தி நான் நிச்சயமா தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு கூட நான் தயாரா இருக்கிறேன். எங்க வர சொல்ல நான் வரேன், நான் தயாரா இருக்கிறேன். இதே அமைச்சர் சட்டமன்றத்திலும் பொய்யான தகவலை சொல்லிட்டு வர்றாரு. நீங்க புள்ளி விவரம் சொல்றீங்க. எந்த புள்ளி விவரம் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க சிவசங்கர் அவர்களே? அந்த புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. ஒட்டுமொத்த புள்ளி விவரம் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. வன்னியர்கள் எவ்வளோ கல்வியில வந்திருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு என்னென்ன கிடைச்சிருக்குது, எல்லா புள்ளி விவரம். குரூப் ஏல எவ்வளவு வந்திருக்காங்க, குரூப் பி எவ்வளவு வந்திருக்காங்க, குரூப் சி, குரூப் டி, மெடிக்கல்ல, என்ஜினியரிங்ல, எல்லாம் கல்வியில் எல்லாம் வெளியிடுங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு முதலமைச்சர். 2 வருஷத்துக்கு முன்பு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். தரவுகள் இல்ல, தரவுகள் வந்துச்சுன்னா நாங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைச்சிருக்கிறோம். அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தரவுகள் சேகரித்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் சொல்றாரு முதலமைச்சர். சிவசங்கர் புள்ளி விவரம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப யார் உண்மை சொல்றா, யார் பொய் சொல்றா? இதெல்லாம் நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இதை விட்டுட்டு இன்னமும் திண்டிவனத்துல இருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு குரல் வருதான்,
என்ன பேச்சு அதுதான்? அந்த குரல் இல்லைன்னா இவர் அமைச்சராக இருந்திருக்க முடியாது. இவர் ஊர்ல ஏதாவது ஏர் ஓட்டிட்டு இருப்பார், விவசாயம் பண்ணிட்டு இருப்பார். இவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தொடர்ந்து கேட்டு வரீங்க. அதே நேரத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அதை பத்தி நான் சட்ட ரீதியில நான் பார்த்துக்க போறேன். அது ஒன்றும் பெருசா இல்லை. அதுல அங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீங்க யாரு போய்கிட்ட பேசினாலும் சரி, தெருவில் நடக்கிறவங்க கிட்ட பேசினாலும் சரி, அதிகாரிகள் கிட்ட பேசினாலும் சரி, ஏன் கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட போய் பேசினாலும் யார் இதுக்கு காரணம்னு அவங்க 2 எம்எல்ஏ தான் காரணம்னு எல்லாமே சொல்ற செய்தி அது. இது எல்லாத்துக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அது இது சிபிஐ விசாரணை நடந்தாதான் இது உண்மை வெளியில வரும். சிபிசிஐடி வந்து அவங்க எம்எல்ஏவை காப்பாற்றுவாங்க, அங்க இருக்கிற உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவாங்க. அரசியல்வாதிகளும் அங்க இருக்கிற கள்ளச்சாராய வியாபாரிகளுடைய தொடர்பு நிச்சயமா வெளியில வராது, முழுமையா வராது. கடந்த ஆண்டு மரக்காணத்தில் நடந்த சம்பவம் போன்றதான் நடக்கும், இப்பயும் நடக்கும். அது ஒரு விசாரணை நடத்தி 20 பேர் கைது பண்ணுவாங்க வித்தவங்களை. அதில் எங்கேருந்து வந்தது, யார் உடந்த, யார் பாதுகாப்பு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் இந்த சாராயம் மரக்காணத்தில் சாராயம் வியாபாரியை பிடிச்சாங்கல்ல, அவருக்கும் அமைச்சர் மஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க. பேனர் வச்சு அவங்க தொடர்பு வச்சு எல்லாம் பண்ணாங்களே. அதே போன்றுதான் இந்த கள்ளக்குறிச்சியிலையும் இந்த எம்எல்ஏக்களுக்கும் அவங்க விற்கிறவங்களுக்கும் எவ்வளோ காலமாக தொடர்பு இருக்கு. அதனால இது வெளியில வரணும்னா சிபிஐ தான். நான் அரசியலாக்க விரும்பல. நான் சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்குது, ஆனா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது முதலமைச்சர் துறையில் வருது. அவர் முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு, இந்த அவங்க கட்சி எம்எல்ஏவை காப்பாற்றணும், அவங்க கட்சி அமைச்சர்களை காப்பாற்றுறது தான் அவர் பார்ப்பார். உண்மை வெளியில வராது. அப்புறம் இது போன்ற இன்னொரு சம்பவம் அடுத்தது 6 மாசமோ 1 வருஷமோ வரும், நிச்சயமா வரப்போகுது. இந்த நடவடிக்கை ஏன் சிபிஐனா கடந்த 30 வருஷமா யார் இல்லை பொறுப்பு, யார் உடந்த, யார் பாதுகாப்பு, என்ன நடக்குதுன்னு கரெக்டா தெரிஞ்சு அடுத்தது எப்படி தடுக்கலாம், அதுதான் ஒரு நல்ல நேர்மையான உண்மையான அரசு செய்யணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.